இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவும் கௌதமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவோட தம்பி வசந்தும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளானை திட்டுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவை நடுத்தெருவுக்கு கொண்டு வரணுன்றது தாங்க அவங்களுடைய முழு பிளானாகவே இருக்குங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இந்த அளவுக்கு எப்படி வாழ்ந்த மனுஷன் இந்த அளவுக்கு கீழே வரத்துக்கு காரணமாக இருந்த நம்ம எஸ்எஸ்கேவை அவனும் அதே மாதிரி நடுத்தெருக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. சரி, ஓகே, அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் ஐடி ரைடு உனக்கு வருது, நீ உஷாராய்க்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி படத்தில் வர டைலாக் மாதிரி சொல்லி முடிச்சுட்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே பயந்து போன நம்ம எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா இருக்கிற பணம் மூட்டை, டாக்குமெண்ட் மூட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வண்டியில் போட்டு டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. இதை எப்படியாவது நீ கொண்டு போய் சேர்த்துரு, இதை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம டிரைவர் கேட்கும் பொழுது உர மூட்டை தாண்டா, வேறு ஒன்றும் கிடையாது, இதை நீ எப்படியாவது பத்திரமா கொண்டு போயிட்டு நம்ம குடோனில் சேர்த்து வச்சிரு, அதுக்கு பாதுகாப்பாக நீ அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, உர மூட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வண்டியில் வாரி வலித்து போட்டுக்கிட்டு நம்ம டிரைவரும் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் ஒரு பொம்பளை கை காட்டுற மாதிரி தெரியுதுங்க. இவனும் பார்த்துட்டு அழகில் மயங்கிடுறாங்க. யாருன்னு தாங்க பார்த்தா அப்புறமா கிட்ட போய் பார்த்தா தெரியுது நம்ம இலக்கியாங்க. பரவாயில்ல, லட்டு மாதிரி இருக்காளே பொண்ணு, பரவாயில்ல லிஃப்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவரும் லிஃப்ட்டு கொடுக்குறாங்க. லிஃப்ட்டு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் அவள் அழகில் மயங்கிட்டு என்ன நீ ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் கருமத்துக்கு உன் மூஞ்சை பார்த்தா மாமான்னு வேறு கூப்பிடணுமா, இப்படி கொஞ்சம் சைடில் ஓரமாக வண்டி நிப்பாட்டுறீங்களா அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ அண்ணான்னு கூப்பிட்ற, என்ன மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் கூப்பிட முடியாது, இங்கேயும் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, வண்டியை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம். பையில் இருந்த ஸ்ப்ரேவை எடுத்து முகத்தில் அடிச்சிடுறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க தம்பி பின்னாடி பக்கமாக இருந்து வச்சு விளாசிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம இலக்கியா யாரை பார்த்துடா மாமான்னு கூப்பிட சொல்கிற, ரோட்டில் யாராவது லிஃப்ட்டு கேட்டாக்கா இப்படி தான் நீ தப்பான்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு உதன்னு உதச்சி தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கௌதமும் பின்னாடியே வந்துடுறாங்க. வந்த உடனே தூக்கி ஓரமாக விசிறிட்டு வண்டியில் தூக்கி மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.